ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அப்படிங்கிறது ஆசீர்வாதம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திரளாய் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒன்ன அந்த மாதிரி ட்ராக்ல போயிடக்கூடாது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறது ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லல. ஆசீர்வாதத்தை பத்தி கேளுங்கன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். அதை ஏற்ற காலத்திலே கண்டிப்பா கொடுப்பார். இப்போ நம்ம எதை தேடணும், எதை நாடணும்? கேளுங்கள்னா அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் அவரிடத்துல கேட்கறது தான் ஜெபம். தேடுங்கள்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்தை நாம தேடுறக்கூடிய காரியம்தான். கேளுங்கள், தேடுங்கள், கொடுங்கள், இதெல்லாம் ஒரு காரியத்துல இருக்கு. கொடுங்கள்னா கனி, ஆவிக்குரிய கனி கொடுங்கள் அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர பூமிக்குரிய பிரகாரமா எடுக்க முடியாது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்னு சொல்றாரு. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். இப்போ 2 காரியத்தை இங்க சொல்றாரு. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்போ இந்த வசனத்துல 2 காரியத்தை நமக்கு நாம அறிஞ்சு கொள்ளணும். ஒன்று கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தைக்குள்ளாக இருக்கிற மணவாளனுடைய மகிமையை பார்க்கணும். அடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வளர்ச்சியை பார்க்கணும். இப்போ 2ம் ஆலயத்துல அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இந்த வசனத்துக்கு நம்ம ஆடியல் காடியல் போட்டோம்னா 11:11 வந்துடும். இப்போ என்ன 11:11ங்கிறது என்ன, எதை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11:11 நமக்கு தெரியும், மணவாளன் மணவாட்டி குறித்து. மகிமையை பார்க்கும்படியா வைத்திருக்கிறது வேதம், அவருடைய வளர்ச்சிக்காக வைத்திருக்கிறது ஆலயம். இந்த 2மே 11:11 தான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல 110 11:11 தான் வரும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல கர்த்தர் கொடுத்த காரியம் பிரதானமா என்னன்னு சொன்னா இந்த ஆலயமும் தோராவும் தான். ஆலயமும் தோராவும் அதை தான் இங்க சொல்றாரு. வார்த்தையும் ஆலயத்தையும் தான் கொண்டு வர்றாரு. சரியா? அப்ப நம்ம வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் ஆலயம், நம்ம அறிவுடையதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வேதம். இந்த 2 தான் 110 ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல இருதய சுத்திகரிப்புக்காக பிரதானமா கொடுத்தார். 110 0 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது 11:11 தான் வரும். சரியா? அப்ப கர்த்தரிடத்துல அவருடைய வார்த்தையின் மகிமை, அவருடைய ஆலயத்தின் வளர்ச்சியை தான் இங்க கேட்கிறார். சரியா? இப்போ இங்க இந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா மணவாளனை பற்றி சொல்லிட்டே வருவார். கொலோசையர் 1:28 வாசிப்போம். கொலோசையர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சரியா? இதுல ஒரு 3 காரியங்களை நம்ம அறியணும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ அவரையே நாங்கள் அறிவித்துனா என்னன்னு பார்க்கணும், புத்தி சொல்லினா என்னன்னு பார்க்கணும், எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணினா என்னன்னு பார்க்கணும். சரியா? 3 காரியங்களை அறிஞ்சு கொள்ளணும் அந்த வசனத்துல. அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு யாரா இருக்கிறாரு? மணவாளனா இருக்கிறார். அப்போ முதலாவது அவரையே நம்ம அறிவிக்கிறோம். ஏன் அவரையே அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் தான் நித்தியத்துல நமக்கு இருக்கிற ஆதாரம். அவர் தான் சோர்ஸ். யாரு? நித்தியத்துல நம்ம இங்க எவ்வளவுதான் நம்ம திரளா சம்பாதிச்சாலும்
நித்தியத்தில் அது ஏதாவது ஆத்மாவுக்கு உதவுமா, ஆத்மாவுக்கு ஆதாரமா, ஆத்மாவுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே உதவாது. நம்முடைய மாமிச அறிவு, நம்முடைய மாமிச ஞானம், மாமிச புகழ், மாமிசத்தின் பேரு, இது எதுவுமே ஆத்மாவுக்கு உதவாது, ஆதாரமா வராது. கர்த்தரை அறிகிற அறிவு தான் வரும், நமக்கு நித்திய ஜீவனா மாறி வரும், கூட வரும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அவரை அறிவிச்சா அவருக்கு பிரியமா நடன்னு சொல்லி எச்சரிக்கணும். இங்க எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லின்னு இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி வரும்னு சொன்னா வான் பண்ணி எச்சரித்து. அப்ப எழுதி கொள்ளுங்க 3 காரியம். முதலாவது அவரை அறிவிக்கிறோமா, அவரை அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கணும்னு சொன்னா அவர் எப்படி பிரசங்கிக்கணும். முதலாவது அவரையே நாங்கள் அறிவித்தோம்னா அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் இயேசுவாகவும் இம்மானுவேலனாகவும் இருக்கிறாரு, அவர் பாலகனாகவும் குமாரனாகவும் இருக்கிறாரு, அவர் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருக்கிறாரு, அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு மணவாளனாகவும் இருக்கிறாரு, நம்முடைய ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காக கடந்து வந்த மாம்சத்தில் கடந்து வந்த மனிதனாகவும் இருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் அவருக்கு 2 விதமா அவரை பிரசங்கிக்கிறோம். அவரையே அறிவித்துங்கிறதுல அவரை 2 விதமா அறிவிக்கிறோம். அடுத்து புத்தி சொல்லி அப்படிங்கிறதுல 2 விதமா எச்சரித்து, அதாவது வான் பண்ணி எச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது நமக்கு என்ன தெரியணும், கட்டளைகள் தெரியணும். கட்டளைகள் தெரிந்தாதான் ஆத்மாவை எச்சரிக்க முடியும். எச்சரிக்கிற பகுதியில 2 விதமா 2 காரியத்தை சொல்லணும். மாமிச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தையை பத்தி எச்சரிக்கணும். அவருக்கு புத்தி சொல்லி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அதுல 2 பகுதி. என்ன புத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மாமிச சிந்தை அதுவும் நமக்குள்ளதான் இருக்கு, ஆவிக்குரிய சிந்தை அதுவும் நம்மோட தான் இருக்கு. இந்த 2 சிந்தையை குறித்தும் பிரித்து அவர்களுக்கு காண்பிச்சு அதை குறித்து எச்சரிக்கணும். அடுத்து 3வது எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிற காரியம். இப்ப எல்லா ஞானத்தோடும் எதை உபதேசம் பண்ணணும் அப்படின்னா, மணவாளன் மணவாட்டி குறித்து. அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. இதுதான் எல்லா சோலுக்கும் எல்லா ஆத்மாவுக்கும் அவரோடு உள்ள உறவு தான். 11 தான். அவருக்கு ஒப்பான சாயலை நாம் அடையணும். அவர் நம்முடைய ஆத்மாவின் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, ஆத்மாவின் மணவாளன். ஆத்மாவுக்கு நித்தியத்திலும் அடைக்கலாம் அவர் தான். ஆத்மாவுக்கு நித்தியத்துல ஒரே சொந்தம், இந்த ஆத்மாவுக்கு ஒரே சொந்தம் எடுத்தீங்கன்னா அவர் தான். இந்த ஆத்மாவுக்கு சொந்தம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாய் தகப்பன் மனைவி பிள்ளை யாரையும் எடுக்க முடியும். மனைவி பிள்ளை, நம்ம இருக்கிற மேல இருக்கிற பாஸ்டர், கீழே இருக்கிற விசுவாசி, யாரையும் எடுக்க முடியாது. யார் தான் ஆத்மாவுக்கு உறவு, இந்த ஆத்மாவுக்கு சொந்தம்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான். ஆத்மாவை சிருஷ்டித்தவர் மட்டும்தான் ஆத்மாவுக்கு சொந்தம். சரியா? அப்போ அதை குறித்து நம்ம எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 3 காரியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேர்வு நான் நிறுத்துறதுக்கு அவரை அறிவிக்கிறோம், பாலகன் குமாரன் சொல்லி அறிவித்து, புத்தி சொல்றதுல எச்சரித்து. என்னதை எச்சரிக்கிறோம்? மாம்ச சிந்தை குறித்து, ஆவியின் சிந்தை குறித்து எச்சரித்து, மணவாளன் மணவாட்டி குறித்து உபதேசம் பண்ணி இப்படித்தான் நடத்துறோம். சரியா? இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த உலகத்துல என்னுடைய ராஜ்யத்தை தேடினா அந்த பூமிக்குரியவர்கள் கூட கொடுக்கப்படும் சொன்னார். ஆனா அந்த பூமிக்குரியவர்களை தேடணும்னா அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் கூட கொடுக்கப்படாது. இந்த உரியவர்களை தேடிட்டு என்னதான் உத்தமமா சன்மார்க்கமா அவங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையா அவங்க வாழ்ந்துட்டு நித்திய ஜீவனை கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்படி கேட்டா கொடுக்க மாட்டார். இம்மைக்குரியதை தேடிட்டு அவருடைய ராஜ்யம் வேணும், மறுமையில அவரோட கூட வாழ முடியும்னு கேட்டா கொடுக்க மாட்டார். ஆனா அவரை தேடிட்டு அவரை உண்மையா தேடிட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை கிளைம் பண்ணா கண்டிப்பாக வேதம் கொடுப்பேங்கிறார். அவைகள் கூட கொடுக்கப்படும், மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? ஆனா அவருடைய சித்தத்தின்படிதான் நம்ம கேட்கணும். அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடிட்டு ஆண்டவர் என்ன பில்கேட்ஸுக்கு மேல ஆக்கிறோம், என்ன அம்பானிக்கு மேல கொண்டு போயிரும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. சரியா?
ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நமக்கு என்ன கொடுக்குறாரோ அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா உண்டு. இதுல முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளான மனுஷனை வார்த்தையில கட்டுறது தான் காரியம். அப்படி உள்ளான மனுஷனை ஆவிக்குரிய ஆலயத்தை அவருக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தையின்படி கட்டணும். நம்முடைய இஷ்டத்தின்படி கட்டிடக்கூடாது. அவருடைய வார்த்தையின்படி தான் நம்ம கட்டணும். நம்முடைய கேரக்டர் வந்து நம்ம இந்த உலகத்தை பார்த்து, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நம்ம கட்டக்கூடாது. நம்முடைய கேரக்டர் நம்ம அப்படி மாறக்கூடாது. அதற்கேற்ற மாதிரி நம்முடைய உள்ளான மனுஷனை கட்டுற வேலை இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்து கட்டக்கூடாது. இப்போ நம்முடைய கேரக்டர் யாரை பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவியா இருக்கிற கர்த்தரை பார்த்து தான் நம்முடைய கேரக்டர் நம்ம கட்டணும். நம்முடைய உள்ளான மனுஷனை ஆலயத்தை எப்படி கட்டணும்? கர்த்தரை பார்த்து, அவர் கொடுத்திருக்கிற மாதிரியை பார்த்து தான் நம்ம கட்டணும். இதுல கிளியரா இருக்கும். மீதி எதை பார்த்து கட்டினாலும் ஏமாந்து போவோம். அதை இன்மைக்காக நாம் கர்த்தரை தேடினால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்மைக்காக தேவனை தேடினா என்னது? எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதாபம்தான். சரியா? இதுல கிளியரா இருக்கும். அடுத்து வாசிப்போம். லேவியராமம் 26:42 வாசிக்கும். லேவியராமம் 26:42. நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். ஆமென். இங்க பாக்குறோம், யாக்கோபோடே பண்ணின நான் யாக்கோபோடே பண்ணின என்னுடைய உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் இருக்கா? நான் ஒரிஜினல்ல ஹீப்ரூல எபிரேயத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நினைப்பேன் நினைப்பேன் நினைப்பேன்னு 3 முறை இருக்கு. ஆங்கிலத்திலையும் 3 முறை இருக்கு. தமிழ்ல எப்படி வந்திருக்கு? ஒரு நினைப்பேன்னு காணோம். 2 முறை நினைப்பேன்னு சொல்றதுக்கும் 3 முறை நினைப்பேனுங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். சரியா? நினைப்பேன்னு 3 முறை தான் இருக்கு ஒரிஜினலா. எதை நினைப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆபிரகாமோடே ஈசாக்கோடே யாக்கோவோடே நான் பண்ணின உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரா? அப்ப இந்த இதுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்னன்னு சொல்லி சம்பவம். சரியா? வேதத்தை நம்ம படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு சம்பவம் நேரடியா நடந்த சம்பவம் ஒன்று இருக்கும், அது மேலோட்டமா எழுதப்பட்டிருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கும், அது வெளிப்படையா தெரியாது. எல்லாரும் பார்த்து படித்து புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்காது. அது ஆராய்ந்து பார்த்தாதான் புரியும். அது ஆராய்ந்து பார்க்கறது யாருக்காக கொடுத்திருக்கிறாருன்னா, அவருடைய ஜனங்களுக்காக, அவருடைய ஆவியை பெற்ற அவருடைய ஜனங்களுக்காக தான் வைத்திருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சம்பவம் என்ன புரியும், ஆனா உள்ள இருக்கிற ரகசியம் கிறிஸ்துவை பற்றினது. உள்ள இருக்கிற ரகசியம் கிறிஸ்துவை பற்றினது. அது அவருடைய ஆவியை பெற்றவர்களுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரியாது. அப்ப சம்பவத்துல நான் உடன்படிக்கையை நினைப்பேன்னு சொல்றேன். சரியா? அப்ப என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். 3 முறை சொன்னா மாறாதது, நிச்சயிக்கப்பட்டது, ஒருபோதும் மாறாதுன்னு அர்த்தம். சரியா? இந்த யூதர்கள் நினைக்கிறது எல்லாமே அவங்க தேசத்தை தான். தேசத்தை நினைப்பேன்னு சொல்றாரு இல்லையா? அவங்களுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய முதல் வருகையிலும் சரி, அவர் ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து யூதர்களை தேசமெல்லாம் உலகமெல்லாம் ஆளும்படியா வைத்திருவாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ கர்த்தர் வருகையின் காலமா இருக்குது. இப்பவும் அவங்களுடைய நம்பிக்கை என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் யூதர்களை மீட்டு கொண்டு இந்த உலகமெங்கும் அரசாளும்படியா யூதர்களை வைப்பார் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. அவங்களுடைய நம்பிக்கையை ரட்சிக்கப்படாத பரிசுத்தாவின் அனுபவம் பெற்ற அனுபவம் இல்லாதபடினால, வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய கண்கள் திறக்கப்படாதனால என்ன பண்றாங்க? தேசத்தை மீட்டு உலகமெங்கும் இஸ்ரேலர்களை யூதர்களை பிரபுக்களாக
வைத்துருவாரு அப்படின்னு தான் அவருடைய நம்பிக்கையா இருக்கு, எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா உள்ள சத்தியம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்துரும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இப்ப யூதர்கள் எதிர்பார்க்கிறது அவங்களுக்கு தேசத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய ஆத்மாவை தான். நம்முடைய ஆத்மாவை மீட்கப்பட தான் அவருடைய எதிர்பார்ப்பு காணப்படும். கர்த்தர் அதை தான் சொல்றாரு. ஆனா இவங்க புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? தேசத்தை மீட்டு இஸ்ரேலை ஆளும்படியாக வச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லேவியராமம் 26:42 நினைப்பேன் 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 இருக்கு இல்லையா? இந்த வார்த்தையை பார்த்துரும். 3 முறை இருக்கு. முதல் வார்த்தை எழுதிக்கணுங்க. 26:42 லேவியராமத்துல முதல் வார்த்தை, அது காடில் காடில் போடணும். அடுத்து ரெண்டாவது வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை வந்து இந்த வசனத்துல 13வது வார்த்தை. முதல் வார்த்தை, அடுத்து 13வது வார்த்தை, அடுத்து 15வது வார்த்தை. சரியா? முதல் வார்த்தை, இது 13வது வார்த்தை, 15வது வார்த்தை. இந்த 3 வார்த்தைக்கும் ஆடில் காடில் போடணும், சிங்கிள் போடணும், சிங்கிள் டு சிங்கிள் போடணும். போட்டு 3 வார்த்தைக்கு மொத்தமா கூட்டிடணும். அதை மட்டும் போடுங்க ஆடில் காடில். முதல் வார்த்தை சொல்றேன். வாவ், 6வது எழுத்து வாவ். அடுத்து சாயின், 7வது எழுத்து. அடுத்து காஃப், 11வது எழுத்து. அடுத்து ரேஷ், 20வது எழுத்து. அடுத்து டவ், 22வது எழுத்து. யோத், 10வது எழுத்து. சரியா? மறுபடியும் சொல்றேன். வாவ் 6, ஜாயின் 7, காஃப் 11, ரேஷ் 20, டவ் 22, யோத் 10. இது முதல் வார்த்தை. இதுக்கும் ஆடில் காடில் போடணும், சிங்கிள் போடணும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது நினைப்பேன், ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது தடவை நினைப்பேன்கிற வார்த்தை 13வது வார்த்தையில் இருக்கு. அது ஆலஃப், முதல் எழுத்து. சாயின், 7வது லெட்டர். காஃப், 11வது எழுத்து. ரேஷ், 20வது எழுத்து. ஆலஃப், சாயின், காஃப், ரேஷ். ஆலஃப் முதல் எழுத்து, சாயின் 7, காஃப் 11, ரேஷ் 20. அடுத்து 3வது முறையா நினைப்பேன்கிறது கடைசி வார்த்தை, 15வது வார்த்தை அந்த வசனத்துல. அதுவும் இதுவும் சேம் லெட்டர் தான். அப்போ 2வது தடவை சொன்னல, ஆலஃப், சாயின், காஃப், ரேஷ். இதே மறுபடியும் எழுதிக்க. 3வது வார்த்தையும் 2வது வார்த்தையும் சேம் தான், ஒரே லெட்டர் தான். ஆலஃப், சாயின், காஃப், ரேஷ். ஆலஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், சாயின் 7, காஃப் 11, ரேஷ் 20. இந்த 3 வார்த்தைக்கும் ஆடில் காடில் போட்டுருங்க, சிங்கிள் போட்டுருங்க, சிங்கிள் டு சிங்கிள் போட்டுருங்க. போட்டுட்டு 3க்கும் ஆடில் காடில் கூட்டிருங்க, சிங்கிள் கூட்டிருங்க, சிங்கிள் டு சிங்கிள் போட்டுங்க. போட்டுங்க, அப்பதான் நமக்கு புரியும். போடுங்க. 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். 3க்கும் தனித்தனி ஆடில் காடில் சிங்கிள், சிங்கிள் டு சிங்கிள் போட்டு எல்லாத்துக்கும் மொத்தமா போட்டு. போடுங்க. லெட்டர் மறுபடியும் சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்றேன். அதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா ஓகே. லெட்டர் போடணும், மறுபடியும் சொல்லணும்னா சொல்லுங்க, லெட்டர் சொல்லுங்க.
போட்டு சொல்லுங்க. லெட்டர்ல எழுதிட்டீங்களா? போடுங்க. ஐயா சோதரங்க. சோதனை ஐயா சிஸ்டர் சொல்லுங்க. சோதனை சிஸ்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டீங்களா? வந்து போட்டாச்சுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளோ 76 வருது? 676 643. 643ங்க. ம். ரெண்டாவதுக்கு வந்து 39 228. சரி. மூணாவதுக்கு 39 228. சிங்கிள் ம். வந்து 22 22ங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ம். கரெக்ட். ரெண்டாவதுக்கு 12 12 அப்புறம் 12 12 தாங்க. 46 46. கரெக்ட் கரெக்ட். 22 24 34 46 46. ஆமா, சிங்கிள் கூட்டினீங்கன்னா எல்லாத்துக்கும் 46 46 46 46 92னா யெஷுவா இயேசு. அப்போ அதே மாதிரி ஆடில் காடில் கூட்டிருங்க சிஸ்டர். ஆடில் காடில்னு 3 வார்த்தைக்குள்ளே கூட்டிருங்க. ஆடில் சிங்கிள் காடில் சிங்கிள் அதையும் கூட்டிருங்க. ஆடில் சிங்கிள்னா ஆடில் வேல்யூ அப்படியே ம் 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 ஆர்டினல் 154ங்க. ம் கார்டினல் 1099. 1099 கரெக்ட். 1099 1253. கரெக்ட். 1253 பிரேக் பண்ணிக்கங்க. எல்லாரும் எழுதிக்கங்க. கரெக்டாக போட்டிருக்காங்க. 154 ஆர்டினல் கார்டினல் 1099 கூட்டினா 1253. 1253 பிரேக் பண்ணீங்கன்னா 989 எழுதிக்கங்க. 989 ப்ளஸ் 50 ப்ளஸ் 214. 989
பிளஸ் 50 பிளஸ் 214. மணவாளன் மணவாட்டியை பிரமாணத்தின்படி சிலுவையில் ஆவிக்குரிய பிரகாரம் மீட்கிற காரியம். எழுதிக் கொள்ளுங்க. மணவாளன் மணவாட்டியை பிரமாணத்தின்படி சிலுவையில் ஆவிக்குரிய பிரகாரம் மீட்கிறது என மீட்கிற காரியம். சிங்கிள் ஆர்டினல் சிங்கிள் போடுங்க. ஆர்டினல் வேல்யூ எல்லாம் சிங்கிளா கூட்டினீங்கன்னா ஆர்டினல் சிங்கிள் வந்துடும். கார்டினல் டோட்டல் வேல்யூ எல்லாம் சிங்கிளா கூட்டினீங்கன்னா கார்டினல் சிங்கிள் வந்துடும். அப்படி போட்டு 3 வார்த்தைக்கும் போட்டு அதையும் மொத்தமா கூட்டிடுங்க. சூத்திரங்க 37 வெரி குட். 37 37னா பாலகன் குமாரன் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். அப்போ எதை நினைப்பேன்னு சொல்றாரு? 2 காரியத்தை நினைப்பேங்கிறார். ஒண்ணு பாலகனையும் குமாரனையும் நினைப்பேன் அப்படிங்கிறார். சரியா? இன்னொன்னு நமக்கு சத்தியத்துல புரிஞ்சு கொள்ள முடியா, மணவாளன் மணவாட்டியை பிரமாணத்தின்படி சிலுவையில் ஆவிக்குரிய பிரகாரம் மீட்கிறதை நினைப்பேன் அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கொள்ளணும். அவர்களுக்கு சம்பவம், நமக்கு அதுல இருக்கிற சத்தியம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோமா? எக்ஸ்பேண்ட் ஷீட் எல்லாத்தையும் இருக்கும். நம்பர் சொன்னா போட்டுருவீங்களா? அந்த 3 வார்த்தைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சிங்கிள் டு சிங்கிள் போட்டிங்கன்னா இந்த 3 வார்த்தைக்கும் 10 10 20 வரும். 20னா ரேஸ் தலையாகிய கிறிஸ்து. சரி, இப்போ இந்த 3 வார்த்தைக்கும் இது எக்ஸ்பேண்ட் ஷீட் எல்லாத்தையும் இருக்கா? நம்பர் வேல்யூ சொல்லவா? நம்பர் ஷீட் எல்லாத்தையும் இருக்கா? எக்ஸ்பேண்ட் வேல்யூ இப்போ சொன்னா போட்டுருவீங்களா? அப்படியே அந்த 3 வார்த்தைக்கும் வாவ் சாயின் காஃப் ரேஷ் டவ் யோத், அதுக்கு அடுத்து ஆலப் சாயின் காஃப் ரேஷ், அதுக்கு அப்புறம் அது மறுபடியும் 3வது வார்த்தையும் அதே தான், ஆலப் சாயின் காஃப் ரேஷ். இதுக்கு எக்ஸ்பேண்ட் வேல்யூ போடணும். எல்லாத்தையும் ஷீட் இருக்கா? வேல்யூ இது சொல்லவா? நம்பர் சொல்லவா? எக்ஸ்பேண்ட் வேல்யூ ஷீட் போட்டு வச்சிருக்கீங்களா எழுதுற மாதிரி? ஐயா சொல்லுங்க. 1 11 ஒரு பக்கம் ஒரு சைடில் ஒரு வருஷம் அப்படியே போட்டுட்டே வாங்க, இன்னொரு சைடில் இன்னொரு வருஷம் போட்டுட்டே வாங்க. வாவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் வேல்யூ 11 11. சாயின்க்கு வந்து 13 13. அடுத்து காஃபுக்கு வந்து 14 14. அடுத்து ரேஷ்க்கு வந்து 10 10. ரேஷுக்கு 10 10 வராதே. மாத்தி சொல்றீங்க எல்லாமே. எல்லாமே மாத்தி சொல்லிட்டா? வெரி குட் வெரி குட். அப்போ இங்க அந்த ரிவேர்ஸ்ல இதுல வருதா பாருங்க. வாவுக்கு 6 6 வருதா? வாவுக்கு 13 13. ஒருத்தர் அந்த எக்ஸ்பென்ஸ் ஷீட் பார்த்து சொல்லிட்டே வாங்க, மற்றவங்க எழுதட்டும் ஷீட் இல்லாதவங்க. ஆலப்பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம். இந்த இந்த இதுல இருக்க லெட்டருக்கு தானே சொல்லணும். வாவுக்கு சொல்லுங்க. சரிங்க. வாவுக்கு 13 13ங்க. சரி. சாயனுக்கு 14 14ங்க. கரெக்ட். அதுக்கு அடுத்து காஃப்க்கு காப் 11க்கு அதுக்குங்க 10 10. 11வது எழுத்துக்கு 10 10. காஃப்க்கு வந்து 10 10. அடுத்தது ரேஷ். ரேஸ்க்கு 8 8ங்க. 20வது எழுத்து 6 6ங்க. 6 6. 20வது எழுத்து 6 6. ஓகே. அடுத்தது டவ் 22வது எழுத்து டவ் 11 11. டவுக்கு 11 11ங்க.
11 11 கரெக்ட். அடுத்து யோது 10வது எழுத்து. 10வது எழுத்து. ம். 11 11 11 11 11ங்கய்யா. 11 11. அடுத்தது ஆலஃபுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து, முதல் எழுத்து. 12 12ங்கய்யா. 12 12. அடுத்து சாயின் 7வது எழுத்து. 14 14 14 14 கரெக்ட். அடுத்தது காஃப் 11வது எழுத்து. காஃப் 10 10 11வது எழுத்து. அதுக்கு 10 10. காஃப் காஃபுக்கு 10 10. அடுத்து ரேஷ் 20வது எழுத்து. அது 6 6ங்க. 6 6. அடுத்தது மறுபடியும் கடைசி 4 எழுத்து மறுபடியும் அப்படி ஆலஃப் சொல்லுங்க. 1வது எழுத்து 12 12. 12 12ங்கய்யா. சாயினுக்கு 7வது எழுத்து 14 14 வருதா? ஆமாங்க. 14 அடு- அடு- 13 13 ஆமா 14 14ங்கய்யா. சாயின் ஆமா 14 14 தான் வரும். அடுத்தது இது காஃப் 11வது எழுத்து. 10 10 10 10 10 10 10. அடுத்தது ரேஷ் 20வது எழுத்து 6 6. இப்ப இதெல்லாம் கூட்டிருங்க. அப்படியே மொத்தமாகவும் கூட்டிருங்க. 11 + 13 + அதாவது நம்ம போட்ட நம்பரை சொல்றேன். நான் கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதியிருக்கேன். நீங்க அந்த போட்ட இல்ல. நம்பரை மொத்தமாகவும் கூட்டிருங்க. சிங்கிள் டிஜிட்லயும் கூட்டிருங்க. அதாவது சிங்கிள்னா 1 + 1 + 1 + 3 + 1 + 0 + 6 இப்படி சிங்கிள்லையும் கூட்டிருங்க. மொத்தமாகவும் டோட்டல் பண்ணிருங்க. 2 வேல்யூயும் வேணும் எக்ஸ்பெண்ட்ல. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 14 14 இருக்கா பார்த்துக்குங்க. 14 14 28. மொத்தம் 14 ஜோடி இருக்கா பார்த்துக்குங்க. நம்பர் மொத்தம் 14 ஜோடி வரணும். ஏன்னா 14 எழுத்து, 14க்கு 14 ஜோடி வரணும். ஆர்டினலுக்கு ஆர்டினல். அப்பா அதில் கால்குலேட்டர் இருந்தா ஐயா 149 வருதுயா. வெரி குட். கரெக்ட். கால்குலேட்டர் அதில் இருக்கு பாரு. 140 149 கரெக்ட் கரெக்டுங்க. வெரி குட் 50 வெரி குட்ங்க. சிங்கிள் 50 50 சிங்கிள் டு சிங்கிள் 50 50. ஆமா இதுதான் ஆன்சர். சரிங்களா? அங்கதான் இருக்கு கால்குலேட்டர் பார்த்துக்கிட்டு. 149 149 கூட்டிருங்க. 298 வரும். 298 பிரேக் பண்ணுங்க. 298 பிரேக் பண்ணீங்கன்னா 50 + 214 + 34. 50 214 + 34. 50னா எப்பவுமே ஞாபகம் இருக்கணும் 11 11 + 14 14. அதாவது மணவாளன் மணவாட்டியை பிரமாணத்தின்படி மீட்கிறது தான் 50. 214 34னா ரூவாக் ஆவியானவருடைய ஆர்டினல் ஆர்டினல் வேல்யூ. அப்போ மணவாளன் மணவாட்டியை ஆவிக்குரிய பிரகாரம் மீட்கிறது. எழுதிக்கங்க. மணவாளன் மணவாட்டியை ஆவிக்குரிய பிரகாரமாக மீட்கிறார்.
149 சிங்கிளா கூட்டுங்க. 1 + 4 + 9. அதே மாதிரி கீழே இருக்கிற 149ஐயும் 1 + 4 + 9ன்னு கூட்டுங்க. எவ்வளோ வருது பாருங்க. ஐயா 14ங்க. 14 14. அப்போ பிரமாணங்களை, அப்ப இந்த நினைப்பேங்கிற இந்த நினைவுகூறுதல் எதை நினைக்கிறாரு? தன்னுடைய பிரமாணங்களை நினைக்கிறார். பிரமாணத்தின்படி தான் மனவாட்டியை மீட்டுக் கொள்றோம். இல்லை, புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு நடந்தது எகிப்திலிருந்து விடுவிச்சது சம்பவம். அதை எதன்படி செஞ்சாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட பண்ண உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டார். அது சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு பொருந்துமான்னு கேட்டா பொருந்தாது. நீங்கள் நானும் இந்த தேசத்திலையும் அடிமையா இருக்கவும் இல்லை, நம்மளை யாரும் அடிமைப்படுத்தவும் இல்லை. மாம்சத்துக்கு நம்ம அப்படி அந்த சூழ்நிலை நமக்கு பொருந்தாது. அப்போ நமக்கு இது எப்படி பொருந்தது அப்படின்னு தான் பார்க்கணும். நமக்கு எப்படி பொருந்ததுன்னா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவிச்சாரு. இது ஆவிக்குரியது தான். அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளணும், மனவாட்டியாய் தெரிந்து கொண்டவர்களை அவர் ஆவிக்குரிய பிரகாரம் மீட்கிறார். அது எதன்படி மீட்கிறாரு? பிரமாணங்களின் நினைத்துதான் மீட்கிறார். நம்முடைய கட்டளைகளை, நம்முடைய பிரமாணங்களின்படி ஆவிக்குரிய பிரகாரம் மீட்கிறார். எப்படி மீட்கிறாரு? சிலுவையில் தொங்கி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்கிறார். சரியா? அப்போ ஒருவன் ரட்சிக்கப்படணும், அவனுடைய பாவம் கழுவப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி பார்த்தாதான் ரட்சிப்பு கிடைக்கும், பாவ மன்னிப்பு, விடுதலை கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாதான் பாவ மன்னிப்பே கிடைக்கும். பாவ மன்னிப்பு கிடைக்க அவன் என்ன பண்ணணும்? தான் பாவின்னு உணரணும். தான் பாவின்னு உணராத எந்த மனுஷனுக்கும் நீங்க போய் இயேசுதான் ரட்சகர், அவர்தான், அவரை ஏற்றுக்கொண்டாதான் நீ பரலோகம் போக முடியும், தீசிவன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம், ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா தன் பாவின்னு உணராத ஒருவருக்கும் இயேசு தேவைப்பட மாட்டார். நான் பாவி, என்னிடத்தில் பாவம் உண்டு, என்னை நானே விடுதலையாக்க முடியாத காரியம் என்னிடத்தில் உண்டு அப்படின்னு உணர்ந்தாதான் அவனுக்கு இயேசு தேவை, அந்த ஆத்மாவுக்கு. அப்படி தன்னுடைய பாவத்திலிருந்து நானே என்னை விடுதலையாக்கி கொள்ள முடியாதுன்னு உணர்ந்து எனக்கு ஒரு மீட்பு வேணும், அதுக்கு ஒரு பரிசுத்த ரத்தம் வேணும், ரட்சகர் வேணும்னு தேடி அவரை ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய பாவங்களை தான் அவர் கழுவார். இயேசு சிங்கிள்ல பார்த்தோம் 46 92 இயேசு வந்துட்டார். 92 யெஷுவா, அவர் தான் இதை செய்யறார். அவரை நோக்கி பார்த்தாதான். பிரதர் பிரதர் வாய்ஸ் இறைச்சலா கேக்குதா? ஒன்றும் புரியல பிரதர். ஏதாவது கேட்டீங்களா பிரதர்? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. மற்றவங்களுக்கு ஏதாவது கேட்டா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் கரபரம் தான் கேட்டுச்சு, ஒன்றும் கேட்கல. சரி, சரியா? பாவம் மன்னிப்புங்கிறது நம்ம கொஞ்சம் இந்த சுவிசேஷர்கள் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாங்க. வேதத்துல எப்படி இருக்குன்னா, வேத பின்னணியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு, தான் வேதம் சொல்ற ரட்சிப்பு. ஆனா சுவிசேஷர்கள் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்புன்னு சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டாதான் முதலாவது நமக்கு கண்ணு திறக்கும். கண்ணு திறந்தாதான் ரட்சிக்கப்படவே முடியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எகிப்திலிருந்து அவர் கரத்தை காண்பிக்காம ஒருவரும் வெளியே வர முடியாது, ரட்சிக்கப்படவே முடியாது. முதல்ல எகிப்துல தானே இருந்தாங்க பல வருஷமா அடிமையா. அவங்களாவே விடுதலையாகி வர முடிஞ்சுதா? பார்வோன்றது விடுதலையாகி வர முடிஞ்சுதா? அது இல்லை. அப்ப விடுதலையாக்கணும்னா ஒரு ரட்சகர் வேணும், ஒரு ரத்தம் வேணும், குற்றமற்ற ரத்தம் வேணும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னா முதலாவது அவர் சித்தம் கொண்டு
அவரை காண்பிக்க நமக்கு சித்தம் கொண்டாதான் நம்ம மனம் திரும்புறதுக்கு உண்டான சுவாபமே, அந்த எண்ணமே நமக்கு வரும். அப்பந்தான் ஆமா பாவி. அப்ப எப்படி நம்ம சொல்லணும்? ஆத்துமாக்கள் சத்தியம் சொல்லும் போது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், ஒருவேளை உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படலாம். அப்படி மன்னிக்கப்பட்டால் நீ நித்தியத்துக்கு வர வேண்டுமா வேண்டாம், வர தகுதி உள்ளவனா தகுதி இல்லையான்னு சொல்லி நீ விருப்பப்படுறதுனால போக முடியாது. அவர் அனுமதித்தால் போலாம். நீ வேணுமா வேண்டாமா அவருக்கு நித்தியத்துல அப்படின்னு முடிவு செய்யற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு. அப்படிதான் அவரை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆத்மாவுக்கு சொல்லும் போது சத்தியத்தை நீ மனம் திரும்பு, அப்படி அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படலாம். அப்படி மன்னிக்கப்பட்டால் நீ அப்படி நித்தியத்துக்கு நீ பாவம் மன்னிக்கப்பட்டா நேர சீவன் போயிடலாம்னு சொல்லக்கூடாது. நீ பரலோகம் தான். உனக்கு கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுத்து இப்ப அபிஷேகம் பெற்று சபைக்குள்ள வந்துட்டேன்னா பரலோகம் தான், நித்தியத்துக்கு நித்தியம் கன்ஃபார்ம்னு சொல்லக்கூடாது. நீ அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, சத்தியத்தை கை கொண்டு அறிவடையணும், ஆத்மா அறிவடையணும். அதுல தேறினவர்களை தான் அவர் அங்க அழைச்சிட்டு போவார். அதுல தேறினவர்கள யார் புத்தி உள்ள கன்னிகைன்னு அவர் ஏற்றுக்கொள்றாரோ, நாம விரும்புறது இல்லை. நான் புத்தி உள்ள கன்னிகையா இருக்கிறேன், நான் கண்டிப்பா போயிடுறேன், நான் ஆசைப்படுறேன், நித்தியத்துக்கு போறதுக்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைச்சா போதாது. நாம ஆசையோடு பிரயாசப்பட்டா மட்டும் போதாது. அதை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆமா இவங்க புத்தி உள்ள கன்னிகை தான், எனக்கு பிரியமானவள் தான், தேறினவள் தான், ஜெயம் கொண்டவள் தான் அப்படின்னு அவர் அங்கீகரித்தா நித்தியம் கிடைக்கும். அப்படிதான் இந்த ஃபார்முலால தான் சொல்லணும், சத்தியமே சொல்லி கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் எப்படி சொல்லி சபைக்குள்ள கொண்டு வந்துடுறாங்கன்னா, நான் பொதுவா சொல்றேன், நம்முடைய சபையை நான் சொல்லல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி ஆகும், மன்னிக்கப்பட்டுரும், பிரச்சனை எல்லாம் தீந்துரும், கடன் எல்லாம் மாறிடும், பரலோகம் உனக்கு பரலோக வாழ்க்கை நிச்சயம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்துட்டா, அவங்க ஏதோ ஒரு உலகத்துக்குரிய எதிர்பார்ப்புல உள்ள வந்துடுறாங்க, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள வந்துடுறாங்க. ஆனா என்ன மாற மாட்டேங்குது? சுவாபம் மாற மாட்டேங்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்ப நம்ம தெளிவா இருக்கணும். வருகைக்கு ஆயத்தமாகிற சபையாகிய நாம தெளிவா இருக்கணும். நாம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நாம கனி கொடுத்தாதான் அந்த கனியை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆமா உண்மைதான் அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டு, புத்தி உள்ள கனியா நம்மளை அங்கீகரித்து தேறினவர்கள் என்று அவர் ஏற்றுக்கொண்டாதான் சியோனுக்கு நம்ம போக முடியும். இதை கிளியரா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துல கிளியரா இருக்கணும். மோசையோடு கூட இருக்கிறதுனால எல்லாரும் காணான் போயிடலான்னு நம்பினாங்கன்னு வைங்க. அப்படி நம்பினா எல்லாரும் காணானுக்கு போக முடிஞ்சுதா? இல்லையே, வனாந்தரத்துல எல்லாரும் மரித்தார்கள். அப்போ என்ன? கர்த்தருடைய சித்தத்தின்படி நடவாதவர்கள் காணானுக்குள்ள போக முடியாது. அதான் சத்தியம். அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காதவர்கள் காணானுக்குள்ள போகல. இதேதான் நமக்கும். அவர் நமக்கு சொன்ன எல்லா உபதேசத்தையும் கை கொண்டு அவற்றில் தேறினால் ஒழிய நம்ம எங்க போக முடியாது? பரம காணானுக்கு போக முடியாது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இவருடைய தவற மன்னிச்சு கர்த்தர் தானே மோசையை ஆளுகை செய்து நடத்துறாரு. அப்போ மோசைய கொண்டு இவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிச்சு இவர்களை கூட்டு போனாரா கானானுக்கு? இந்த கீழ்ப்படியாதவர்கள்லாம் கூட்டு போனாரா? அப்படியும் இல்லையே. அப்படி நம்ம ஒரு 50 பேர் 100 பேரை கூட்டு போயிருந்தாலும், ஆதாரம் இருந்தாலும் நம்ம எப்படி நம்பலாம்? இன்னைக்கு அனுப்பப்பட்ட ஊழியக்காரர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு, நமக்கு சபைக்கு அனுப்பப்பட்ட ஊழியக்காரர் இருக்கிறாரு. அப்போ நம்மளை எப்படி இருந்தாலும் நம்ம கீழ்ப்படியாம இருந்தாலும், அப்படி இப்படி இருந்தாலும் நம்மளை மன்னிச்சு கூட்டு போயிடுவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கும் நமக்கு ஆப்ஷன் இல்லை வேதத்துல. அப்ப தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்.
ரட்சிக்கப்பட்டா அடுத்து நித்திய ஜீவனுக்கு போறதற்கு இலவசம் அல்ல, நாம் பிரயாசப்படணும், அவரை பற்றி கொண்டிருக்கணும், அவருக்கு உண்மையா இருக்கணும். உண்மையா இருந்து அவரை நாம மறுதலிச்சு பின்வாங்கி ஓடிடக்கூடாது. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நிறைய சபைகளும் சத்தியத்தை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவன் அப்படி சொல்லி மறுதலிச்சு போயிட்டான்னா காணிக்கை பெட்டி நிரம்பாது. அவர் மறுதலிச்சேனா அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இந்த நாம் அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகையும் செய்வோம் எப்படி உண்மையோ, நாம் அவரை மறுதலித்தார் அவரும் நம்மை மறுதலிப்பாருங்கிறது அதே அளவுக்கு உண்மை. அதனால கிறிஸ்தவத்துல நம்ம நம்பிக்கையில நாம நித்தியத்துக்கு போறவங்க இல்ல, நம்பிக்கையில நம்ம நினைச்சு நித்தியத்துக்கு போறவங்க இல்ல, கற்பனை வாழ்க்கையில வாழ்றவங்க இல்ல. பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை அதனாலதான் இங்கேயே கொடுத்துடுறாரு. இங்கே நம்மளை சரிப்படுத்திக் கொள்ளணும். இங்க அவரோடு கூட ஐக்கியப்பட்டு உண்மையா வாழ முடியலன்னா நித்தியத்திலையும் போய் நம்மளால அவரோடு கூட வாழ முடியாது அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து இது சிங்கிள் வேல்யூ பார்த்தோம். எக்ஸ்பேண்ட்ல சிங்கிள் டு சிங்கிள் 50-50 வந்துச்சா, 50-50 100. ஒரு 50 பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். இன்னொரு 50 பூமியில் நூறத்தனையாக திரும்ப கிடைக்கும். எழுதிக்கங்க. பூமியில்னா இப்ப இல்ல, 1000 அரசாட்சியில. ஒரு 50 ஒன்று நித்தியத்தை சுதந்திரி பரலோக ராஜ்யம்னா புரிஞ்சுக்கொள்ளணும், தேவ ராஜ்யத்தை அல்லது நித்தியத்தை சியோனை சுதந்திரிக்கிறது. இன்னொரு 50 பூமியில் நூறத்தனையாக திரும்ப கிடைக்கும். எழுதிங்க. ஓகேவா? இப்போ இந்த மூணு வார்த்தைக்கும் முதல் எழுத்து மட்டும் எடுத்து எழுதி சிங்கிள் போடுங்க. முதல் வார்த்தைக்கு வாவ் எடுங்க, அடுத்த வார்த்தைக்கு ஆலஃப் எடுங்க, அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு நினைப்பேன் நினைப்பேன் நினைப்பேன், அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு ஆலஃப். 3 வார்த்தைக்கு முதல் எழுத்து மட்டும் எழுதி எடுத்தா சிங்கிள் மட்டும் போடணும். சிங்கிள் மட்டும் போடுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. சிங்கிள் மட்டும் முதல் வார்த்தை முதல் எழுத்து மட்டும் எடுத்தா எப்பவுமே அடல் கார்டில் டோட்டல் பண்ண வேணாம். சிங்கிள் டிஜிட்ல சிங்கிள் வேல்யூ மட்டும் போட்டா போதும். அது ஒரு சாட்சி. ஆடில் காலில் ஒரு சாட்சி, சிங்கிள் ஒரு சாட்சி, சிங்கிள் டு சிங்கிள் ஒரு சாட்சி, எக்ஸ்பேண்ட் ஒரு சாட்சி. இதில் 6 சாட்சி. குறைஞ்சது 2-3 சாட்சி இருக்கும் அவரை குறிச்சு. எல்லாம் கிறிஸ்துவை பற்றி தான் இருக்கும். எவ்வளோ வருது?
சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. வாவுக்கு 6. ஐயா வாவுக்கு 6ங்கய்யா. ஆலஃபுக்கு 1 1. அப்ப 8 அடுத்து தானே வருது. ஆலஃபுக்கு 1 1. ஆமா 8 8. தாங்கய்யா. 8 8 அவ்வளவுதான். அவ்வளவுதான். எல்லாரும் பயந்து இருக்காங்க. அதான் கேட்கிறேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் 3 எழுத்து. ஆமாய்யா. அதுங்கய்யா நம்ம இந்த பிரசங்கம் கேட்டு 2 மணி நேரம் பிரசங்கம் கேட்போம். நம்ம எல்லாம் அமைதியா இப்படியே தானே இருப்போம். இதுதான் நம்ம மெத்தட். பிரசங்கிறது ஒருத்தர் பேசுவோம், மற்றவங்களாம் அமைதியா இருந்து அப்படி கேட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரியே வளர்ந்துட்டோம் பாத்தீங்களா, பதில் பேசுறது இல்லை. அதனால இதுல வந்து தயக்கம், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் அதுதான் இது வேற ஒண்ணும் இல்லை. இது அதை நம்ம எவ்வளவு முறை சொல்லிட்டோம். எப்ரே கிளாஸ்ல இன்டராக்டிவ் செக்ஷன் தான். இன்று நீங்க வந்து இடைமறித்து பேசலாம், கேள்வி கேட்கலாம், சந்தேகம் கேட்கலாம். இது வந்து யூத மெத்தட். நம்ம வந்து டீச்சிங் மெத்தட். நம்ம இப்ப இருக்கிற பிரசங்க மெத்தட் வந்து கிரேக்க மெத்தட். ஒருத்தர் பேசி மற்றவங்களாம் அமைதியா உட்காந்து கேட்கறது. அதுதான் ஸ்கூல்ல எல்லாம் அதே மெத்தட் தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு வாத்தியார் மட்டும் பேசுவார், மற்றவங்க எல்லாம் உட்காந்து அமைதியா கேட்கணும். எபிரே மெத்தட் வந்து உரையாடல் மெத்தடு. நான் பேசி நீங்க பேசி, நீங்க கேட்டு நான் சொல்லி, இப்படி இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்லாம் இதுதான் இருக்கும். யூத மெத்தட்ல தான் இருக்கும். டக்குன்னு ஒரு கேள்வி கேட்பார், அவங்க ஒரு பதில சொன்னா இவர் ஒரு கேள்வி கேட்பார், இவர் ஒரு கேள்வி, அவங்க ஒரு கேள்வி கேட்டா இவர் ஒரு கேள்வி கேட்பார். சரியா? அது மாதிரி வேதம் அப்படித்தான் நமக்கு கொடுத்தாரு. இன்னொன்னு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறோம். 3 மணி நேரம், அதிக ஒரு 3 மணி நேரம் தோராயமா ஆராதிக்கிறோம், வந்துடுறோமா? ஆனா வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி வர்றதுக்கு கொடுக்கப்பட்டதல்ல வேதம். 5 மணி நேரம், 10 12 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேதத்தோட உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். வாசிக்கிறது இல்லை, ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி 1000 வருஷம் தியானிக்கிறது கொடுத்தார். எத்தனை வருஷம்? 1 2 100 5 10 100 200லாம் இல்லை. ஆத்மாக்கு எவ்வளவு வருஷம் ஆகாரம் வச்சிருக்கிறாராம்? 1000 வருஷம் பூரண அறிவுடையதுக்கு உள்ள விஷயம் வச்சிருக்கிறார். அப்படித்தான் சபாத்துன்னு அவங்களுக்கு ஓய்வு நாள்னு கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன வேலை? யூதர்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஸ்டார்ட் ஆயிரும் ஓய்வு நாள். அவங்களுக்கு சனிக்கிழமை சாயங்காலம் தான் ஓய்வு நாள் முடியும், 6 மணிக்கு, 24 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் நைட்டு ரெஸ்ட், நைட்டு எதுவும் வேலை பார்க்க போறதில்லை. ஆக மொத்தம் 24 12 36 மணி நேரம். அதுல அவங்களால எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ கர்த்தரோட டைம் செலவிடணும். அப்படித்தானே கொடுத்தாரு. வாரத்துல ஒரு நாள் 36 மணி நேரம் அவங்களுக்கு. அதுல ஒரு 12 மணி நேரம், இன்னொரு 8 மணி நேரம், இன்னொரு 8 மணி நேரம் தூங்கிட்டாலும் அவங்களுக்கு 8 8 16, இன்னொரு லெட்டின் பாத்ரூம் இதெல்லாம் போறதுக்கு அந்த 1.5 நாள்ல ஒரு சாப்பிட கொள்றதெல்லாம் ஒரு 2 4 மணி நேரம் கழிச்சாலும் எவ்வளவு இருக்கு? 24 12 36 மணி நேரத்துல 8 16 மைனஸ் ஒரு 2 மணி நேரம் கழிச்சாலும் 18 மணி நேரம். வாரத்துல ஒரு நாள் எத்தனை மணி நேரம் இருக்கு சொல்றாரு வேதத்தோட? கிட்டத்தட்ட 18 20 மணி நேரம் வேதத்தோட. அப்படிதான் கொடுத்தாரு. அது நம்ம புறஜாதி மார்க்கத்துல வந்து இப்படி வந்து நம்ம இப்படி வந்தபோது இதெல்லாம் இழந்தோம். நம்ம இழந்த காரியம். வாரத்துல ஒரு நாள் ஃபுல்லா அப்படி கொடுக்கணும். ஆனா நம்ம எப்படி வந்துட்டோம்? ஒரு 2 பாட்டு, 1 மணி நேரம் செய்தி, ஒரு 4 ஜெபம், 11 மணிக்கு ஆரம்பிச்சா 2 மணிக்கு 2:30க்கு பினிஷ்ட். இது இப்படி வந்ததுனால, கிரேக்கர்கள் வழியா வந்து இப்படி புறஜாதிகள் இருந்து நம்ம மீட்கப்பட்டு இப்படி வந்ததுனால. ஆனா வேதத்தோட அப்படி செலவிடணும் டைம். சரியா? நமக்கு அப்படி சிலாக்கியம் ஒருவேளை உபத்திரவ காலத்துல 3 வருஷம் சபைக்குள்ள அடைபட்டு கிடப்போம் பாருங்க, அதுதான் இது கரெக்டா பொருந்துன்னு நினைக்கிறேன். அப்பதான் இப்படி டைம் எல்லாருக்கும் இருக்கும் போல தெரியுது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த 3 வார்த்தைக்கு முதல் எழுத்து மட்டும் எடுத்தீங்கன்னா 8 8 16. 16 சிங்கிள்ல கூட்டிருங்க. 1 + 6
1 + 6ன்னு கூட்டுங்க 7. 7னா தேவகுமாரன் பென் எலோஹீம் எபிரேயத்தில் எழுதுனீங்கன்னா 7 எழுத்து. தேவகுமாரன் எபிரேயத்தில் எழுதுனீங்கன்னா 7 எழுத்து வரும். 7 எழுத்து. அப்ப யாரை நினைப்பேன்? இந்த உடன்படிக்கை யாரை வச்சு நினைக்கிறாரு? தேவகுமாரனை. குமாரனை மனதில் வைத்து தான் இதை நினைவு கூர்றார். எழுதி கொள்ளுங்க. 1 + 6 7. 7னா இந்த உடன்படிக்கை யாரை வச்சு நினைவு கூர்றாரு? குமாரனை மனதில் வைத்து தான் இந்த உடன்படிக்கையை நினைக்கிறார். நம்ம வேலையா இருந்தாலும் நம்முடைய ஊழியமா இருந்தாலும் எல்லாத்தையும் அவரை வைத்து தான் பார்க்கணும். அவரை விட்டுட்டு நாமளே நமக்கு நாமே அதாவது எப்படி சொல்றது, நமக்கு நாமே சிந்திச்சு நமக்கு நாமே ஆன்சர் தேடணும்னா, விடை தேடணும்னா மாட்டிக்கிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாட்டிக்கொள்வோம். எல்லாம் அவரை வைத்து தான் பார்க்கணும். சகலம் அவருக்காக, அவர் மூலமா, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நம்ம அவருடைய சோல்ல, ஆத்மால அவருடைய மனவாட்டியா இருக்கிறபடினாலதான் இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிலையும் எந்த சிருஷ்டியுமே தேவ சாயல் கிடையாது, மனிதனை தவிர. மனிதனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு என்னன்னா ஆத்ம உறவு. இதுல என்ன ஸ்பெஷல்? ஆண்டவர் எல்லாரையும் தான் சிருஷ்டித்தார், நம்மளையும் கூட சிருஷ்டித்தார். இதுல என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா, தேவ சாயல் அவர் சிருஷ்டித்தது மனிதனை மட்டும்தான் சிருஷ்டித்தார். மீதி எல்லா சிருஷ்டிப்பையும், எந்த சிருஷ்டிப்புக்கும் அவருடைய சாயல் கிடையாதுங்க. எந்த சிருஷ்டிப்புக்கும் அவருடைய சாயல் கிடையாது. இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற விசேஷம். அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? நம்முடைய வேலையை, ஊழியத்தை எல்லாத்தையும் அவரை வைத்து தான் பார்க்கணும். அவருடைய சித்தத்தை தான் தேடணும். நமக்கு நாமே சிந்திச்சு நமக்கு நாமே ஆன்சர் தேடணும்னு வைங்க, நம்ம மூளை அறிவுல கண்டுபிடிக்க பார்த்தோம்னா மாட்டிக்கொள்வோம். அவருடைய சித்தத்திற்கு காத்திருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்த பார்க்கணும். சரியா? இப்போ உடன்படிக்கையை நினைப்பேன்கிறார். பிரமாணம். இந்த உடன்படிக்கையெல்லாம் ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட பண்ண இந்த உடன்படிக்கையை நினைப்பேன்கிறார். உடன்படிக்கையும் 2 காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உடன்படிக்கையை நினைப்பேன். உடன்படிக்கைங்கிறது பாலகனுடைய அடிப்படையில் வரும். பாலகன்னா இயேசு. உபதேசம்ங்கிறது குமாரனுடைய அடிப்படையில் வரும். இந்த உடன்படிக்கைங்கிறது பலி சம்பந்தப்பட்டதா இருக்கும். பலினா பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்தி, இது சம்பந்தப்பட்டதா இருக்கும். உபதேசங்கிறது சத்தியம் சம்பந்தப்பட்டதா இருக்கும். எழுதிக்கங்க. உடன்படிக்கைக்கும் உபதேசத்துக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. உடன்படிக்கைனா பாலகன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் இயேசு. அவர் எதுக்காக வந்தாரு? பாவ மன்னிப்புக்காக தான், பாவ நிவர்த்திக்காக தான் வந்தார். பலி சம்பந்தப்பட்டதா இருக்கும். பாலகன் அடிப்படையாக கொண்டு இருக்கும். எது? உடன்படிக்கை. உபதேசம் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கும். இதுல அவர் நம்முடைய ஆத்ம மணவாளன். இதுல குமாரன் தான் அடிப்படை. இம்மானுவேல் புரிஞ்சுக்கொள்ள முடியாது சொல்லணும்னா அதுக்கு இயேசு போட்டுக்குங்க உடன்படிக்கைக்கு. இதுக்கு உபதேசத்துக்கு இம்மானுவேல்னு போட்டுங்க. அவரு பூமிக்கு இறங்கி வரும்போது இயேசுவா வந்தாரு. ஆனா உயிர் தெழுந்து பரமேறி போகும்போது யாரா போனார் தெரியுங்களா? இம்மானுவேல தான் போனார். இயேசுவா போல இம்மானுவேலா போனார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். வேற மெசேஜ் போட்டிருக்காங்களா? என்ன தேவதூதர்கள் இல்ல, தேவதூதர்கள் அவருடைய சாயல் கிடையாது. தேவதூதர்கள் அவருடைய வேலைக்காரர்கள். வேதம் எப்படி சொல்லுதுன்னா,
இந்த மனுஷனை மட்டும்தான் அவருடைய சாயல சிருஷ்டித்தாரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ எப்படி சொல்லலாம், தேவதூதர்கள் அவருடைய வேலைக்காரர்கள். அவர் ஒருத்தருக்கும் ஒரு வேலையை நியமித்திருப்பாரு. இதை செய்யினா செய்வாங்க, சொல்லுனா சொல்லுவாங்க. இதனுடைய இந்த இயேசு கிறிஸ்து வந்து பூமியில ரத்தம் சிந்தினதோ, அவர் நமக்கு விடுதலை கொடுத்ததோ யாருக்கு தான் புரியும்னா, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு தான் புரியுமே தவிர, பரலோகத்தில் இருக்க தேவதூதர்களுக்கு எதுவுமே புரியாது. அவங்களுக்கு அதனால எந்த லாபமோ எந்த இழப்போ கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பூமியில ரத்தம் சிந்தினது தேவதூதர்களுக்கு எந்த மேன்மையோ எந்த குறைவோ இல்லை. ஆனா யாருக்கு தான் பெனிஃபிட்னா, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நமக்கு தான் பெனிஃபிட். அதனாலதான் நாம சொல்றத அவங்கள எப்ப புரிஞ்சு கொள்வாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட மேன்மையை நாம வாய் திறந்து சொல்லும் போது தான் அதனுடைய மேன்மையை தேவதூதர்களாலே புரிஞ்சு கொள்ள முடியுமே தவிர, அவருடைய இதை புரியாது அவங்களுக்கு. இல்ல, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா தேவதூதர்களுக்கு நிறைய காரியம் புரியாது. இயேசு கிறிஸ்து வந்து சர்வலோகத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், ஏன் அவருடைய வேலைக்காரர்கள்னா அது தேவதூதர்கள் பூமியில வந்து ஒரு கொடூர குற்றம் செய்த மனுஷனை போல சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்குறாரு. இவரும் அமைதியா இருக்கிறாரு, ஒன்னும் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறார். பரலோகத்தில் இருக்க பிதாவும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறார், அமைதியா இருக்கிறார். அதனாலதான் தேவதூதர்களால் அங்க எதுவும் செயல்பட முடியல. இப்போ ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது பாத்தீங்கன்னா, இவர் நேசகுமாரன், இவர் மேல பிரியமா இருக்கிற சத்தம் உண்டாயிட்டுல சொன்னாரா, சாட்சி கொடுத்தாரா? அதே கர்த்தர் அங்கிருந்து இவரை விடுவிச்சுட்டு வான்னு ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லியிருந்தாருன்னா, தூதர்கள் எல்லாம் இவரை விடுவிச்சு கொண்டு போயிருப்பாங்க. அது அவருக்கு ரொம்ப ஈஸியான காரியம். ஆனா செய்யல. இதாவும் ஒண்ணு சொல்லல. இவங்க கர்த்தரும் சிலுவையில மௌனமா இருக்கிறதுனால தேவதூதர்களுக்கு அது அந்த விஷயமே புரியாது. பின்னாட்கள்ல ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினர் அனுப்பப்பட்டு இவர்கள் சாட்சி பகர்றாங்க பாருங்க. அப்பதான் தேவதூதர்களுக்கே புரியுது, ஓ, இந்த காரியத்தை பண்றதுக்கு தான் பண்றாரா, இதெல்லாம் பண்ணாரா அப்படின்னு. அன்லஸ் அவங்களுக்கு அது அது அனுபவபூர்வமா உணர முடியாது. நம்ம அவங்களுக்கு ரத்தத்தினால் உண்டாகிய பாவ மன்னிப்பு, அவங்க பரிசுத்த தூதர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுக்காக வரல ஆண்டவர். அவங்கள தேவ சாயல்ல உண்டாக்குனதா நமக்கு வேதத்துல ஆதாரமும் இல்லை. சரியா? அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நமக்காக தான். நீங்க ஒரு பேதுருல கூட அழகா ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் 1 பேதுரு 1:12 தானங்க. என்ன வாசிங்க? இது சொல்றீங்களா? தங்கள் நிமித்தம் அல்ல, நமது அந்த நிமித்தமே வசனம் இவைகளை இல்ல, தெரிவித்தார். அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. பேதுருல இல்லையா? அதனால ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கும். அதாவது ஜனங்கள் தான் அவரை பத்தி சொல்றதுதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணவங்க தான் அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஏன்னா தேவதூதர்கள் சொன்னா அது அவங்களுக்கு அது அனுபவபூர்வமா அவங்களால உணர முடியாது. அதான் விஷயம். சரி, நான் அதை எடுத்து உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். எனக்கு அந்த வசனம் தமிழ்ல எப்படி இருக்குன்னு டக்குன்னு ஞாபகம் வரல. இது எபிரேயர் 2:16 ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. சரி, நான் அது ஞாபகம் வரட்டும். ஞாபகம் வரும்போது அது தமிழ்ல டக்கு நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம். சரி, அதை எடுத்து ஞாபகம் வரும்போது எடுத்து நான் குரூப்ல போட்டோம். சரி, இப்போ இப்படி ஒரு உடன்படிக்கை உபதேசம் 2 காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். புதிய ஏற்பாட்டுல ஒரு நினைவுகூறுதல் இருக்கு. அங்க வந்து நினைப்பேன் ஆபிரகாமோட ஈசாக்கோட யாக்கோபோட பண்ண உடன்படிக்கையை நினைப்பேன்கிறாரா? நினைச்சுதான் எகிப்திலிருந்து அவர்களை மீட்டார். சரியா? இதே மாதிரி நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு நினைவுகூறுதல் இருக்கு. அது மணவாளனுக்கு மணவாட்டியாக நம்மை ஒப்பு கொடுக்கிறது தான் அந்த நினைவுகூறுதல். பவுல் சொல்றார் இல்லையா, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப அது 2 காரியம் செய்யறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது, நான் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். இது முதலாவது ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் படுறார். 2வது காரியம் என்ன பண்றாருன்னா, அதே பவுலடியார் சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னியா கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்ப 2 காரியம் ஒரு ஊழியக்காரன் செய்யணும். என்ன? ஒரு ஆத்துமாவுல கர்த்தரை உருவாக்கணும் அப்படின்னா கற்ப வேதனைப்படணும். அதுக்கு உண்டான நியமம் கிறிஸ்து உங்களில் மறுபடியும் உருவாகிறதுக்காக கற்ப வேதனைப்படுறாரு. அடுத்து அப்படி கற்ப வேதனைப்பட்டு உருவாக்கின ஆத்மாவை தேறினவர்களாக மாற்றணும், அவருக்கு பிரியமானவர்களா மாற்றணும். இப்போ ரோமர் 8:29-30 வாசிங்க. ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது ஒரு நினைவுகூறுதல் அடிப்படையில் தான் செய்யறார். அங்க ஒரு நினைவுகூறுதல் அடிப்படையில் தான் அந்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து தான் அங்க அவர்களை எகிப்திலிருந்து அவருடைய அந்த சந்ததியே ஆபிரகாமின் சந்ததி என்ன எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். இங்க உலக தோட்டத்துக்கு முன்னே ஒரு தீர்மானம் இருக்கு, அதை நினைவு கூறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. எப்பொழுது முன்னறிந்தாரு? உலக தோட்டத்துக்கு முன்னே முன்னறிந்தார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி முன்குறித்தார். எப்போ முன்குறித்தாரு? உலக தோட்டத்துக்கு முன்பே. இந்த வேதம் நமக்கு எப்படி விளக்கம் காட்டுதுன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு உடன்படிக்கை மாதிரி. அதை நம்ம புரிந்து கொள்ள அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அந்த உடன்படிக்கை என்னன்னா, இப்போ மனிதனை பூமியில உண்டாக்குனா அவன் பாவத்துல விழுந்து போவான். அவனை பரிசுத்தம் உள்ளவனா நீதி உள்ளவனா அவனுடைய சாயலுக்கு ஏதுவாக கொண்டு வரணும்னா நீ தான் கடந்து போகணும் அப்படின்னு சொல்றார். இதான் நீ தான் கடந்து போய் அவர்களை விடுவித்து உன்னுடைய சாயலுக்கு நிகராக வளர்த்து கொண்டு வரணும். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு ஊழியம் செய்வார். இந்த தீர்மானத்திற்கு இந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டுதான் பூமியின் சிருஷ்டிப்பே உண்டாக்குறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறித்தார்னா எப்படின்னு புரிஞ்சு கொள்ளுங்க. மனிதன் உண்டாக்குனா அவன் கண்டிப்பா பாவத்துல விழுந்து போவான். இந்த பாவ சந்ததியிலிருந்து ஜனங்களை விடுவித்து தேவ சாயலுக்கு நேராய் வளர்த்து கொண்டு வரணும்னா அதற்கு நீ போய் அவர்களை ரத்தம் சிந்தி மீட்டாதான் முடியும். அப்படிங்கிற நியமத்திற்கு உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்து உடன்பட்டு
இந்த ஒப்பந்தத்துக்கு அவர்கள் மூவரும் உடன்பட்டு அதற்கு அப்புறம் தான் சிருஷ்டிப்பே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி சிருஷ்டிப்பு ஸ்டார்ட் ஆகி எதிர்பார்த்தபடியே ஆதாம் வீழ்ந்து போறான். ஏன்னா வீழ்ந்து போனாதான் அவனை மீட்க குமாரன் வர முடியும். குமாரன் வந்து ஜனங்களை மீட்டு அவர் ஒரு கற்புள்ள சபையை ஏற்படுத்தினாதான் அவருக்கென்று ஒரு மனவாட்டியான ஒரு கூட்டம் ஆயத்தமாக முடியும். இந்த குமாரனுக்கு ஒரு மனவாட்டியை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் உலக தோற்றத்துக்கு முன்னே உண்டான தீர்மானம். உலக தோட்டத்துக்கு முன்னே உண்டான என்ன தீர்மானம் என்ன? தன்னுடைய குமாரனுக்கு ஒரு ஆத்தும மனவாட்டியை உண்டாக்க வேண்டும். இதுதான் தீர்மானம். அதே மாதிரி ஆதாம் வீழ்றான். குறித்த காலத்துக்கு பின்பு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு சுயரத்தத்தினாலே தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்றாரு, தன்னுடைய சபையை ஏற்படுத்துறாரு. இப்ப சபைக்குள்ள நீங்கள் நானும் இருக்கிறோம். சரியா? இப்ப நீங்கள் நானும் இருக்கிறோம். இப்ப எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். இப்ப நம்மள அந்த முன்குறித்த அந்த தீர்மானத்தின்படிதான் அழைத்தார். நம்மளை ரட்சிக்கப்படுறதுக்கு அழைச்சார். எவர்களை இப்படி அழைத்தாரோ அவர்களை தன்னுடைய பாவத்தினால் கழுவி நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். இப்படி எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னா இது எப்ப நடைபெறுது? மைமையின் மேல் மைமையடைந்து மறுரூபப்படுவோம். பூமியிலே வளர்ந்து அந்த சாயலை அடைந்து ரகசிய வருகையில் தான் இது கம்ப்ளீட் ஆகுது. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னா இது இன்னும் முடிவடையல. ரகசிய வருகையில தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரியா? அப்போ இது ஒரு நினைவு கூறுதல் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பவுலுக்கு உண்டான சத்தியமும் நமக்கு உண்டான சத்தியமும் சேம் தான், ஒண்ணுதான். ஆனால் அவருக்கு உண்டான அழைப்பும் நமக்கு உண்டான அழைப்பும் ஒண்ணு இல்ல. அழைப்புல வித்தியாசம் உண்டு. அதான் அவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தரித்திருக்க கடவுள்னு எழுதுறாரு சபைக்கு எழுதும்போது. அப்போ உபதேசம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாருக்கா இருந்தாலும் நான் அவருடைய மனவாட்டி, அவர் என்னுடைய ஆத்தும மனவாளன், அவருக்காக கற்புள்ள கன்னியாக ஆயத்தமாக வேண்டும் என்கிற உபதேசம் பவுலுக்கும் ஒண்ணுதான், நமக்கும் ஒண்ணுதான். ஆனா அழைப்புலதான் அவரவருக்கு வித்தியாசம். அழைப்பு வந்து சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை மேய்ப்பர்களாக, போதகர்களாக, லேவியர்களாக இப்படி தெரிந்து கொள்றார், அழைக்கிறார். இது அழைப்பை சார்ந்தது. ஆனால் பொதுவான அழைப்பு எல்லாருக்குமே என்னதான்? அவர் மணவாளன், நான் அவருக்கு மணவாட்டி. பொதுவான அழைப்பு என்னதான்? எல்லாருமே அவருக்காக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். இது எல்லாருக்கும் காமன், விசுவாசிகளே எல்லாருக்கும். ஆனால் அந்த ஊழியத்தில், அதாவது அவருடைய அரசாங்கம், தேவனுடைய ராஜ்யம், சபைங்கிறது தேவனுடைய அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க. அவங்க தேவனுடைய அரசாங்கத்துடைய இந்த ரூல்ஸை நடத்துறதுக்கு, கடைபிடிக்கிறதுக்கு வேலை செய்யற அரசாங்க அதிகாரிகள் மாதிரி. அதுலதான் அழைப்புலதான் வித்தியாசம். சரியா? ஆனா சத்தியம் எல்லாருக்குமே ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே உபதேசம் தான். அடுத்தது லேவியராமத்துல ஒரு வசனம் பார்ப்போம். இது லேவியராமம் 26, 21 வாசம். அடுத்து 2-3 வசனம் நான் அது திருப்பி அனுப்பிச்சு விடுறேன். அதுல நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்த கிளாஸ்ல மீதிப்பான். லேவியராமம் 26, 21 வாசிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 வாதையை உங்கள் மேல் வர பண்ணி உங்களுக்குள்ளே
கெட்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். ஆமென். போதும். இது என்னன்னா, நீங்கள் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் அப்படிங்கிறது எத்தனை முறை இருக்குன்னு சொன்னா, இந்த அதிகாரத்துல மட்டும் 7 முறை இருக்கு. ஏன் 7 முறை இருக்குன்னா, தேவனுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு என்னன்னா, அதை வாசிருங்க, அப்பதான் புரியும். இதே அதிகாரத்துல 26ல 11, 12 வாசி. 26ல உங்கள் நடுவில் என் வாசகத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். இதுதான் தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு. என் நடுவில் உங்கள் நடுவில் ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பேன். இப்படி இருப்பதற்கு சம்மதிக்காமல், கீழ்ப்படியாமல் நீங்கள் எதிர்த்து நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு காரியமா சொல்லிட்டு வராரு. உங்களை ஏளத்தனையாக தண்டிப்பேன் அப்படிங்கிறது 7 முறை இருக்கு. நீங்கள் எனக்கு எதிர்த்து நடந்தால் அப்படிங்கிற வார்த்தை, நீங்கள் எனக்கு எதிர்த்து நடந்தால் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறது 7 இடத்துல இருக்கு. எழுதிக்கங்க எங்க இருக்குன்னு. லேவியராமம் 26, 21 இருக்கு. 21, அடுத்து 23, அடுத்து 24, அடுத்து 27, அடுத்து 28, அடுத்து 40, அஹ், 41. 41ல 2 முறை. 40, 41ல எபிரேயத்துல இருக்கும். தமிழ்ல 41ல 2 முறை இருக்கும். மொத்தம் 7 முறை இருக்கு. சரியா? அப்ப ஆண்டவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் இதுதான். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். இந்த நோக்கம் புரியலனா என்ன பண்ணதான் பண்ணுவாங்க ஜனங்க? எதிர்த்துதான் நடப்பாங்க. இதுதான் தேவ சித்தம் அப்படிங்கிறது நமக்கு புரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவ சித்தத்திற்கு எதிர்த்து நடப்போம். அப்ப சில விஷயங்களை நீ செய்தால் நான் உன்னோட அனுசரிச்சு வாழ மாட்டேன் அப்படிங்கிறதான் கர்த்தருங்க சொல்ல வர்றார். நீ சில விஷயங்களை இப்படிதான் நீ செய்யணும். இதுக்கு விரோதமா செஞ்சா மற்ற தேவன் மாதிரி கிடையாது. நான் அட்ஜஸ்ட் பண்ணி சகித்து வாழ மாட்டேன். அதற்கு பதிலா இப்படிதான் நியாய தீர்ப்பு வருங்கிறத சொல்றார். இப்போ ஆண்டவரோட நம்ம இன்னைக்கு வாழ்றோம். சில விஷயங்களை செஞ்சா நமக்கு அவரால் சகித்து கொள்ள முடியாது. அதான் நமக்கு எப்படி சொல்றாரு புதிய ஏற்பாட்டில்? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்ன நடக்குங்கிறது அதுல இருக்கும். இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. 7 இடத்துல இருக்கும் மொத்தம். அந்த எதிர்த்து நடந்து அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு மட்டும் போடுறீங்களா? பேத் கோஃப் போடுங்க. பேத் கோஃப் ரேஷ் யோத். பேத் 2வது எழுத்து, கோஃப் 19வது எழுத்து, ரேஷ் 20, யோத் 10. பேத் 2, கோஃப் 19, ரேஷ் 20, யோத் 10. இதுக்கு ஆடியோ கால் சிங்கிள் போடுங்க.
யாரு 51 312 சிங்கிள் எவ்வளவு வருது? 15/6 வருதுங்க. சிங்கிள் டு சிங்கிள் 6 21 டு வருதுங்க. 19 51 112. ஓகே, சரி சரி. நம்ம மீதி ஹோம்ஒர்க்ல பார்த்துடலாம். மீதி இது மட்டும் நான் ஓரளவு சொல்லிடுறேன். நமக்கு டைம் நடந்து போச்சு. அதாவது அவருக்கு எதிர்த்து நாம நடந்தால் நமக்கு என்னென்ன வருங்கிறது அந்த காரியத்தில் இதில் உள்ள நம்ம சொல்லிக்கிட்டே வருவார். சரியா? உங்கள் நடுவில் உலாவி வாசமா இருக்க வேண்டும். அதுக்காக கொடுக்கப்பட்டதான் கட்டளை பிரமாணம். முதலாவது எப்ராயிக் பீரியட்ல யாக்கோபு வரைக்கும் தேவனுடைய சத்தம். அதற்கு பின்பு மோசே இடத்துல வார்த்தையா எழுதி கொடுக்கிறார். வார்த்தையா எழுதி கொடுக்க காரணம் என்ன? இந்த சத்தம், இந்த பலத்த சத்தத்தை சீனாய் மலையில ஜனங்க கேட்டு பயப்படுறாங்க. ஐயோ, மோசையை கேட்டு நீரே எங்களுக்கு பதில் சொல்லும், நாங்க பேசினா செத்து போவோம்னு சொன்னதுனால அதே சத்தம் தான் வார்த்தைக்குள்ள சுருக்கி அந்த சத்தம் சீனாய் மலையில எக்கால துணியாய் அக்னி நடுவிலிருந்து துணித்த சத்தம் தான் வார்த்தையா இப்போ எழுதி கொடுக்கிறார். தோராவா எழுதி கொடுக்கிறார். அதற்கு பின்பு அந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டுல மாம்சமாகி இயேசுவாக வெளிப்பட்டார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். எபிரேயர்கள் தேவன்னா அந்த காலகட்டத்தில் ஆதாம்ல இருந்து யாக்கோபு வரைக்கும் சத்தம். அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் வார்த்தை. அதற்கப்புறம் மாம்சம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணாருங்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவர் போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். சரியா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அவருடைய விருப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லைன்னா அவருக்கு என்ன வரும்? கோபம் வரும். அப்படிங்கிறது அந்த வசனம் இந்த அதிகாரத்துல சொல்லிட்டே வருவார். அவரோடு கூட நடந்தால், அவர்களோடு நடந்தால், நாம் அவர் கூட இருந்தோம்னா அவர் நம்மளோட இருப்பாரு. அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன லாபம்? இஸ்ரேலர்களுக்கு பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் கிடைக்கும். பகலிலே அக்கினிக்கு, அந்த வெயிலுக்கு நிழலா இருப்பாரு. இரவிலே குளிருக்கு பாதுகாப்பா இருப்பாரு. இதெல்லாம் எதிரிகளை அழிச்சிடாதபடி இவர்களோடு கூட அக்கினி மதிலா பாதுகாப்பா இருப்பாரு. இதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஆனா இவர்கள் எதிர்த்து நடந்தா இவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, என்ன நடக்கும்? ஏழத்தனையாக வாதை வரும். 26, 21 அதான் ஆரம்பிக்கிறாரு. ஏழத்தனையாக உங்களுக்கு வாதை வரும். 7 மடங்கு வாதை வரும். அதுதான் நம்ம 7 இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். எதிர்த்து நடந்தாலுங்கிற வார்த்தை நீங்க போட்டீங்கன்னா கோஃப் ரேஷ் யோது, அந்த பிரேத் வராது. கோஃப் ரேஷ் யோது அந்த 3 எழுத்துக்கும் போட்டீங்கன்னா 49,310 வரும். 49,310 அதை பிரேக் பண்ணிக்கங்க. அதாவது கோஃப் 19வது எழுத்து, ரேஷ் 20, யோது 10, அந்த எழுத்துக்கு மட்டும் போட்டீங்கன்னா 49,310 359 வரும். ஆடில் டோட்டல். அதை பிரேக் பண்ணிக்கங்க. 111 + 214 + 34. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க எதிர்த்து நடந்தால் ஆவியா இருக்கிற ஆவிக்குரிய திரித்துவம், பாலகனும் குமாரன் தான் உள்ள இருக்கிறாரு. அதாவது திரித்துவம், 111 ஆலஃப்,
ஆலப் தலையாகிய ஆவிக்குரிய தலை உங்களை விட்டு விலகிடுவார். அதுதான் காரியம். தலையாகிய கிறிஸ்து இப்ப நமக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆவிக்குரிய தலையாகிய கிறிஸ்து நம்ம அவரோடு கூட இல்லாம எதிர்த்து நடந்தால் அவர் நமக்கு நம்மோடு கூட இருக்க மாட்டார். முதலாவது. அடுத்து நமக்கு 7 மடங்கு வாதை நமக்கு உண்டு. அவர்களுக்கு என்ன சத்தியமோ அதே தான் நமக்கு. அதெல்லாம் எதுவுமே மாற்றம் கிடையாது. சரியா? மீதி நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் ஹோம்ஒர்க்கு அனுப்பி விட்டுறேன். ஒரு 2-3 வசனம் இருக்கு. ஏசாயா 55:2, லேவியராகமம் 26:46 ஒரு 2 வார்த்தை, சங்கீதம் 115:15. இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரியா? ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? சரி. சரி. பரிசுத்த பிதாவே, சோதரம் 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 சோதர ராஜா, மகிமையின் மணாளா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் ராஜா வேதத்தின் கர்த்தாவ மகத்துவங்களை ராஜா ஆராய்ந்து பார்க்க முடியாத அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் அந்நிய காரியமா விடாதபடி அப்பா சோதரம் சோதரம் கர்த்தாவே, ஆமாண்டவரே, அதை கருத்து ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள ரகசியங்களை, சத்தியங்களை, மேன்மையை ராஜா பொக்கிஷங்களை எங்கள் ஆத்துமாக்கா எடுத்துக்கொள்ள எங்களுக்கு நாள்தோறும் பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாள்தோறும் கர்த்தாவை சேர்த்து நித்தியத்துக்கென்று பொக்கிஷமாக சேர்த்து வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்கு ஒவ்வொருவரும் பேர் பேர் ஆசீர்வதிங்க ராஜா. மாமாண்டவரே, சோதர நித்திய ராஜா வாழ்க்கையை சொந்தரித்துக் கொள்ள ராஜா ஒவ்வொருவரையும் ராஜா தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் நசுக்கி ராஜா ஜெயம் எடுக்க பலந்தாரும் 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 ராஜா. ஆமாண்டவரே, சோதரிக்கிறோம் கர்த்தாவை, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் கர்த்தாவை. ஒரு நாளும் கர்த்தாவும் இடத்தில் கர்த்தாவை நெருங்கி சாயலை அடையும்படியாய் கர்த்தாவை ஆயத்தமாக பலந்தாரும் பலந்தாரும் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கிற நாங்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுவப்பட கர்த்தர் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவருக்குரிய சகல ஆயத்தங்களையும் தாரும், சகல கிருபாவரங்களையும் தாரும். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு ராஜா மேலும் உடைய கர்த்தாவை சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு ஜெயங்கொள்ளும்படியான எல்லா விதமான கிருபையும் சத்தியத்தை எங்களுக்கு தாரும். ஆசீர்வதி ஆசி தொடர்ந்து நட்பு பொறுப்படுத்திக் கொள்ளும். சித்தத்தை நாள்தோறும் பூமியில் நடப்பிக்க ராஜா சோதர ராஜா உமக்கு பிரியமாய் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வாழ எல்லா மனவாட்டின் எல்லா கர்த்த அங்கங்களுக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். மகிமின் மனால் நாயக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமின் பிதாவே, ஆமேன் ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு மேருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்த தேவ ஜனங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர்